சூரிய கிரகணம் இப்ப வருது இந்த ஆகஸ்ட் மாசத்துல. வருஷா வருஷம் வரக்கூடிய அந்த கிரகணங்கள நீங்க சொல்லுவீங்க. சோ இந்த சூரிய கிரகணம் ஆகஸ்ட்ல எப்ப வருது? மக்கள் வந்து எப்படி அவேர்னஸா இருக்கணும்? சூரிய கிரகணம்ன்றது வருஷம் வருஷம் கம்பல்சரி வருது வருது. இல்லைங்களா? ஆமா. அது சில நேரத்துக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காட்சி கொடுக்குது, சில நேரத்துக்கு நம்மளுக்கு அது தெரியறதில்ல. எதனா ஒரு இதில் வந்து மறைஞ்சிரும். சூரியன்றது ஒன்று தான், வானம்ன்றது ஒன்று தான். ஸோ எல்லாமே ஒன்று தான். சூரியனும் ஒன்று தான், சந்திரன் ஒன்று தான். அதனால் அங்கே தானே தெரியுதுலாம் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு எதுவுமே வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. அன்றைய பொழுதுல என்னென்ன பண்ணக்கூடாது, இவ்வளோ தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. மரிஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் வந்து கிரகணம். சூரிய கிரகணம் இப்ப வருது இந்த ஆகஸ்ட் மாசத்துல. வருஷா வருஷம் வரக்கூடிய அந்த கிரகணங்களை நீங்க சொல்லுவீங்க. சோ இந்த சூரிய கிரகணம் ஆகஸ்ட்ல எப்ப வருது? மக்கள் வந்து எப்படி அவேர்னஸா இருக்கணும்? ஆக்சுவலி வந்து சூரிய கிரகணம்ன்றது வருஷம் வருஷம் கம்பல்சரி வருது இல்லைங்களா? அது சில நேரத்துக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காட்சி கொடுக்குது, சில நேரத்துக்கு நம்மளுக்கு அது தெரியறதில்லை. எதனா ஒரு இதில் வந்து மறைஞ்சிரும். சில கண்ட்ரியில் மட்டும்தான் அது வருது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட்டு 12ஆம் தேதி அமாவாசை அன்று வருது. ஸோ இரவு நேரத்தில் வர்றதால கம்பல்சரி நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். பகல்லையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நைட்டு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்சி கொடுக்க போகிறது கிடையாது. ஐ மீன் காட்சினா நம்மளுக்கு தெரிய போகிறது இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஸ்பைன் அந்த சைடு தான் வரப்போகுது. ஆனால் இருந்தாலும் பிரபஞ்சன்றது ஒன்று தான், வானம்ன்றது ஒன்று தான். ஸோ எல்லாமே ஒன்று தான். சூரியனும் ஒன்று தான், சந்திரன் ஒன்று தான். அதனால் அங்கே தானே தெரியுதுலாம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் தான் தூரம் தவிர வானம் ஒன்று தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தால் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு எதுவுமே வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. அன்றைய பொழுதில் என்னென்ன பண்ணக்கூடாது, இவ்வளோ தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரும் அமாவாசை அப்படி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அன்றைய பொழுது இரவில் தான் வருது சூரிய கிரகணம். அன்றைக்கி என்ன பண்ணக்கூடாதுன்னா, நார்மலாக அமாவாசைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஓகே. ஆனால் சாப்பிட்றவங்களா இருந்தாலுமே அன்றைக்கி நான்வெஜ்ஜு அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மத்தியானமே நான்வெஜ்ஜு முடிச்சிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ஈவினிங் மேலே 6 மணிக்கு மேலே உணவை எடுக்காதீங்க. எது நான்வெஜ்ஜை சொல்கிறேன், எடுக்காதீங்க. ரெண்டாவது கசப்பு தன்மையை எடுக்காதீங்க. ரெண்டாச்சா சாப்பிட்ற உணவு விஷயத்தில். மூணாவது கீரை வகைகள் எடுக்காதீங்க. 6 மணிக்கு மேலே பச்சை கீரை வகைகள் எடுக்காதீங்க. 3. நாலாவது கர்ப்பிணி பெண்கள் அதிகபட்சம் 3-4 மணிக்குள்ளேயே, இப்படி சூரியன் வந்து மறையத்தில் 6 மணிக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூம்லேயே அடைஞ்சிருங்க. மொட்டை மாடியில் நிற்கிறேன், பால்கனில் நிற்கிறேன், காற்று வாங்க நிற்கிறேன்னு தயவு செஞ்சு நிற்காதீங்க. 6 மணிக்கு அழிச்சிட்டு மறுநாள் காலையில் 6 மணிக்கு ஒரு நாளாவது அடைக்காட்டுருங்க, தப்பே கிடையாது. வெளில வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா, மழை வந்துட்டா வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு இரவாவது கர்ப்பிணி பெண்கள், அது 3 மாதம் இருந்தாலும் சரி, 6 மாதம் இருந்தாலும் சரி, நிற மாதம் இருந்தாலும் சரி, வெளியில் வராதிங்க. அதே மாதிரி குழந்தை பெற்றவங்க 40 நாள் தீட்டு கழிவு முடிய ஒரு நாட்கள் கணக்கு இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் இருந்தீங்கன்னா அன்றைய பொழுதில் 6 மணிக்கு மேலே தயவு செஞ்சு வெளியில் வராதிங்க. வெளியிலனா வீட்டை விட்டு வெளியில் வந்து ரோட்டுக்கு வந்தால் தான் கணக்கு இல்லை, மொட்டை மாடியிலும் வரக்கூடாது, பால்கனிலும் வரக்கூடாது, உங்கள் ரூமை விட்டு வெளியில் வராதிங்க அன்றைய பொழுதில். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கெடுதலை குறிக்கும். ஏன்னா இது வந்து உங்களை அடிக்காது, உங்களுக்கு வரப்போகிற அந்த குழந்தையோ இல்லை பெற்றிருக்கிற குழந்தைக்கு தான் அதோட தாக்கம் அதிகமாக தாக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் மாற்றிக்கிங்க. நான் நைட்டில் முடிஞ்ச அளவுக்கு மற்ற ஜென்ஸ் இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் இது இப்போ நான் கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தை பெண் சொல்கிறேன், இப்போ ஆண்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8-9 மணிக்காவது அன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் சரண்டர் ஆகிடுங்க. 10-12 மணிக்கு சுற்றுறது, இப்போ வெளில போகிறது மட்டும் அன்றைக்கி ஒரு நாளைக்கு கொஞ்சம் தவிர்த்துங்க. ஏன்னா தாக்கம் இருக்காதுன்னு நீங்கள் கேஷுவலாக இருந்துட்டிங்கன்னா, சப்போஸ் அது தாக்கம் கொஞ்சம் இருந்ததுன்னா பாதிப்பு ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா கர்ப்பநிலையில் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா பணத்தால் உங்களுக்கு பாதிப்பு வராது, உடலாலையும் மனதால் தான் பாதிப்பே வரும். புரியுதுங்களா? உடலில் எந்த பாதிப்பு வருதுன்னே தெரியாது உங்களுக்கு. அப்புறமா நீங்கள் 10 கோடி இல்லை 20 கோடி எடுத்து செலவு பண்ணால் கூட உங்களை காப்பாற்ற ஆள் இல்லைங்க. மோசமானது. முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். எல்லாருமே அடிக்குமான்னு கேட்டால் அடிக்காது. ஆனால் யார் அடிக்கணும் உங்களுக்கு தெரியாது, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அடிக்கணும் தெரியாது. அதனால் உங்கள் டைமும் சரியில்லாமல் இருந்தால் ரொம்ப பாதிப்பு வந்துடும். முடிஞ்ச அளவு கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பிறந்தவங்க, ஆண்களும் சரி குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அடங்கிடுங்க.
நான்வெஜ் மதியானமே எடுத்துக்கோங்க, ஈவினிங்கில் எடுக்காதீங்க. கசப்பு தன்மை பாவக்காய் எடுக்காதீங்க, கீரை தன்மைகள் எடுக்காதீங்க. இது எல்லாமே உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க. இது எல்லாமே மாற்றிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லா இருந்தால் உங்கள் வம்சம் நல்லாயிருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பி நாட்கள் ஞாபகப்படுத்த சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரும் அமாவாசை கிரகணியில் வருது. அதனால் பாதுகாப்பாக இருங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. கிரகணத்துக்கு எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும், என்ன செய்யக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.